Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view current affairs questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன important questions இருக்கு அப்படிங்கறத பாப்போம். First question, who has been appointed as the Director General of National Investigation Agency அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய புலனாய்வு முகமையின் தலைமை இயக்குனராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சதானந்த வசந்த் தாத்தே அப்படிங்கிற இவரை தான் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இல்லாட்டி கவுண்டர் டெரரிசம் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க, தீவிரவாத தடுப்பு பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தலைவராக இருந்தவர் தான் இப்போ வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட டைரக்டர் ஜெனரலாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA ஆக்ட் கீழே வந்திருக்கும். நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஆக்ட் 2008 அதுக்கு கீழே உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இது. மும்பை தாக்குதலுக்கு அப்புறமா இந்த ஒரு அமைப்பு இந்த ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். அந்த சட்டத்தின் கீழே தான் இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா சத்யநாராயணன் பிரதான், அதாவது நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு சொல்லுவோம், NCB. சமீபத்தில் இந்த போதை பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக செய்தியில் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு அமைப்போட தலைவராக யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ சத்யநாராயணன் பிரதான் அப்படிங்கிறவர். பிரவீன் சோத் அப்படிங்கிறவங்க CBI டைரக்டரா இருக்காங்க. ராகுல் நவீன் அப்படிங்கிறவங்க ED டைரக்டரா வந்து இருக்காங்க. ஓகேவா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க. அடுத்தது, லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2011 வந்து நமக்கு லோக்பால் லோக் ஆயுக்தா பில் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். மசோதா 2011 நாடாளுமன்றத்துக்குள்ள வந்திருக்கும். இயற்றப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2013. ஸோ லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 2013 சட்டம் பாஸ் ஆயிருக்கும். 16 ஜனவரி 2014 தான் வந்து நமக்கு இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. 2014. ஓகேங்களா? சோ எப்ப பாஸ் ஆயிருக்கும்னா 2013 தான் நமக்கு பாஸ் ஆயிருக்கும். ஓகேவா? சோ அந்த ஆக்டோட பேர் எடுத்து பார்த்தாலே நமக்கு லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013 தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது, வாட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன்சூரன்ஸ் பிராண்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலகின் மிக வலுவான காப்பீடு பிராண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பட்டியல், 100 இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எடுத்து ஒரு பட்டியல் மாதிரி அறிக்கை மாதிரி வெளியிட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான். இவங்களோட அந்த இது மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 980 crore அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா? 980 crore டாலர்ஸ் அப்படிங்கிறது இவங்களோட மதிப்பாக இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அவங்க, செகண்ட் பிளேஸ்ல வந்து கேத்தி லைஃப் இன்சூரன்ஸ், தேர்ட் பிளேஸ்ல வந்து NRMA இன்சூரன்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட LIC தான் வந்து இருக்காங்க. அடுத்தது, தேர்ட் ஏஷியன் கண்ட்ரி டு லீகலைஸ் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓரின சேர்க்கை திருமண உறவுகளை சட்டபூர்வமாக்கும் 3வது ஆசிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு முதல்ல ஏசியன் கண்ட்ரிலேயே ஃபர்ஸ்ட் யார் பண்ணியிருப்பாங்கன்னா தைவான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நேபாள் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சமீபத்தில் தான் நேபாள்லாம் பண்ணியிருப்பாங்க. தைவான் 2019 பண்ணியிருப்பாங்க. நேபாள் 2023 பண்ணியிருப்பாங்க. நமக்கு இப்போ யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாய்லாந்து வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தாய்லாந்துல இதுக்கான மசோதா அப்படிங்கிறது அவங்களோட பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஓரின சேர்க்கை அப்படிங்கிறது அவங்க சட்டபூர்வமாக்க போறாங்க. சேம் செக்ஸ் மேரேஜை லீகலைஸ் பண்ண போறாங்க. இந்தியாவில் அது லீகல் கிடையாது. ஓகேவா? அதற்கான உச்சநீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் இந்த ஒரு விஷயத்தை லீகலைஸ் பண்ண முடியாது. அதை லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வந்து அப்படிதான் நீங்க லீகலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சமீபத்தில் தாய்லாந்து நேற்று வந்து இந்த ஒரு மசோதா பாஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா சமீபத்தில் கிரீஸ் அப்படிங்கிற நாடு கூட இந்த ஒரு விஷயத்தை லீகலைஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ லாஸ்டா, which team scored highest total in IPL history அப்படின்னு கேட்டிருக்காங்க. IPL வரலாற்றில் அதிக ஸ்கோர் அடித்த அணி எது அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று நடந்த மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் வந்து 277 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த பெஸ்டா 263 RCB வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ் சார்ந்த ஒரு விஷயம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.